வெளியில இருந்து பார்த்தா வேற மாதிரி தெரியும், உள்ள வந்தா வேற மாதிரி இருக்கும் வீடு. 5 பெட்ரூம் இருக்கு, உள்ளுக்குள்ளேயே மொட்டை மாடி இருக்கு, உள்ளுக்குள்ளேயே போர் இருக்குது, எல்லாத்துக்கும் உள்ளேயே விஷயங்கள் இருக்குது. இந்த கோபுர டிசைனே பாருங்க, அங்க வந்து தேக்கு மரத்துல பூஜை ரூம் பண்ணிருக்கோம் ஃபுல்லா. இங்க பண்ணும் பொழுது இது ஒரு தோட்டம், கரையான் தெரியாம அரிச்சிரும். ஃபுல்லா பிளாஸ்டிக் விட்டு தான் அது. ஆமா, சன்லைட்டோட ப்ளீச் அவுட் ஆகும் பாருங்க பூஜை ரூம். ஹோட்டல் ரூம்ல சிங்கப்பூர்ல ரூம் போட்டு கொடுத்தாலும் அங்க வந்து மணி அடிக்குமா தேவயானி. இந்த வீடு ஒரு பா, தமிழ் எழுத்து பா இருக்குல்ல, போட்டுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் என்ட்ரன்ஸ் போற வருது. அந்த பால் இருக்கிற பேலன்ஸ் இடம் இது. 5 அடி நடக்கிறதுக்கு, மழை பெஞ்சிட்டு இருந்தா கூட நம்ம வாக்கிங் 10 ரவுண்ட் எடுக்கலாம். இது தேவயானியோட ஃபேமிலி, தேவயானியோட அப்பா அம்மா, ராஜகுமாரோட அப்பா அம்மா, தேவயானியுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்ல நகுல், மயூர். இதுதான் தேவயானியோட அப்பா. வெள்ளை சட்டையில் உட்கார்ந்து இருக்கிற டவுசர் போற பையன். பலாமரம் ஒரு 30 மரம் இருக்கும் என்கிட்ட, மாமரம் ஒரு 10 மரம் இருக்கும், நெல்லிக்காய் மரம் ஒரு 30 இருக்கும். ஆமா, சந்தன மரம் ஒரு 1000 வச்சேன், 500 பக்கம் இருக்குது. பாருங்க, பீட்ரூட் கொய்யான்னு சொல்லி பீட்ரூட் கலர்லயே கொய்யா இருக்கும். கொய்யா மரம்னு சொன்னோடனே எனக்கு தேவயானி மேம் வந்து அந்த படத்துல, விஜய் சார் படத்துல, நம்ம என்கிட்ட 400 கொய்யா செடி இருக்கு, 400 எதுல தட்டினாலும் விழுவும். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கே சந்திக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பாக உணர்றோம். ஏன்னா அந்த இயற்கை சூழலோட ஒரு வாழ்வியலை நீங்கள் வாழ்றீங்கன்னு பார்க்குறோம் இந்த இடத்துல. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் இங்கே இருக்கிறது அப்படின்றது? இது என்னுடைய கிராமம். இங்கே ரொம்ப அமைதியாகவும், நல்ல காற்றும், நல்ல பறவைகள் சத்தத்தும், எல்லாமே வெளிச்சம், எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சூரியன் அப்படி நேராக பூஜை ரூமில் விழுவும். காலையில் 7 to 8க்குள்ள ஃபுல்லா பூஜை ரூம்ல டைரக்டா சன்லைட் விழும். அது மாதிரி நினைச்சா நம்ம மேனத்தை பார்த்துக்கலாம், வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு. மழை நினைச்சா நம்ம பெய்ய வைக்கலாம், நினைச்சா மழை பெய்யுமா? ஆமா, மோட்டார் போட்டா மழை பெய்யும். நாங்க வெயில் டைம்ல ஒரு 10 மணி 11 மணிக்கு ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு 3:30 அந்த மாதிரி போட்டோம்னா ஒரு ஜில்லுன்னு இருக்கும் எல்லாமே. அந்த மாதிரி ஃபுல்லா சன்லைட் 12 மணிக்கெல்லாம் சன்லைட் காய்ச்சும். அந்த மாதிரி நேரத்துல மழை போட்டோம்னா ஒரு ஜில்லுன்னு. ஸோ ரொம்ப அழகா இருக்கு சார் வீடு. ஆக்சுவலா இது வந்து பூர்வீக இடமா சார் உங்களோட? இது கிராமம், இது பூர்வீகம் வந்து எனக்கு வந்து இங்கிருந்து ஒரு 8, 9, 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு. அதுக்கு பேர் சந்தியாபாளையம். அங்கதான் தோட்டங்கள் எல்லாம் இருந்தது பூர்வீகத்துல. அதெல்லாம் அப்பாக்கள் காலத்துல வித்துட்டாங்க. நான் வந்து மறுபடியும் இடங்கள் வாங்க முயற்சி பண்ணி இந்த பக்கம் வரும் பொழுது நண்பர் யாரோ சொன்னாரு, ரொம்ப சின்ன இடம் தான் இது, முதல்ல 2 ஏக்கருக்குள்ளதான் வாங்கினா. சரி அப்படி அப்புறம் பக்கத்துல கொஞ்சம் விவசாய நிலங்கள் அப்படி இப்படி இந்த பிளாட் போட்டாங்க. அது விற்பனை பண்றதுக்கு பார்த்தாங்க, விற்கல. அது அப்படியே கல்லு நட்டு கலந்தது. நான் சரின்னு வாங்கிட்டு மறுபடியும் விவசாயம் பண்ணிட்டேன். சரி, வீடு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. பார்த்து பார்த்து கட்டின அந்த அமைப்பு தெரியுது.